எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கிற ஹெல்த்தியாக இருக்கிற வீட் ஒரோட்டியோட ரெசிபி தான் பார்க்க போகிறது. கோதுமை ஒரோட்டி. இதுக்கு இங்கே ஒரோட்டி அப்படி தான் சொல்கிறது. பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் டின்னராகவும் சாப்பிட்டுக்கலாம். சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்றதுக்கு காரமாக இருக்கிற சட்னி, இல்லை இருந்தால் காரமாக இருக்கிற இல்லை புளிப்பாக இருக்கிற கறி சூப்பராக மேட்ச் ஆகும். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். 2.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கு. 4 பேருக்கு சாப்பிட்றதுக்கான அளவுக்கு தான் நம்ம இன்னைக்கு செய்யறது. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கு. ஒரு பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கு. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ரொம்ப நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு கேரட் துருவி சேர்த்துருக்கு. 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி எல்லாம் நறுக்கி சேர்த்துருக்கு, ரொம்ப சின்ன பீஸாக. 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கு. இல்லை இருந்தால் 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்தாலும் போதும். கொஞ்சமாக கருவேப்பிலை கூடி சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் நல்ல ஒரு டைம் இதே மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம இது பிசைஞ்சு எடுக்கணும். 1.5 கப்பிலிருந்து 2 கப் வரைக்கும் தண்ணி தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் லூஸாக இது பிசைஞ்சு எடுக்கணும். இது கூட இஞ்சி கூடி நீங்கள் வேணா சேர்த்துக்கலாம். ஆனால் தோசைக்கல் நம்ம இது 2 சைடும் திருப்பி போட்டு வேக வைக்கும்போது இஞ்சியோட மனம் மாறி போயிடும். அதனால நான் இப்போ சேர்க்கலை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரொம்ப சின்ன பீஸாக 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி கூடி நறுக்கி சேர்த்துக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இதே மாதிரி தான் இருக்கணும். மாவு ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம விரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இது வாழை இலையில் தான் விரிச்செடுக்கிறது. உங்களுக்கு இதை டைரெக்டாக கல்லில் போட்டு விரிச்செடுக்கிற மாதிரியா இருந்தாலும் செய்யலாம். 2 இல்லை 3 வாழையில தாராளமாக இருக்கும். வாழையில உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஃபாயில் பேப்பர் கூட எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுருக்கு. கையில் மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணியில் கை நனைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மாவு கொஞ்சம் அதிகமாக எடுத்து இந்த வாழை இலையில் வச்சதுக்கப்புறம் மெதுவாக கை வச்சு விரிச்செடுத்தா போதும். கொஞ்சம் கட்டியில் தான் விரிச்சு எடுக்கணும். ஒரு 3 சப்பாத்தியோட திக்னஸ் இருக்கும் நம்ம ஒரு ரொட்டிக்கு. இந்த ஒரு திக்னஸ் போதும். விரிச்செடுக்கும் போது ரொம்ப கட்டியாகவும் ரொம்ப தின்னாகவும் ஆகி போகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இது கரெக்டாக இருக்குது. அடுத்தது தோசை தவையில் 2 சைடும் திருப்பி போட்டு வேக வைக்கணும். தோசை தவை நல்ல சூடாக இருக்குது. அதுக்குள்ளே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தடவி விட்டுருக்கு. இதில் எல்லாத்துக்குமே தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கு. வாழை இலையில் நம்ம ப்ரஷ் பண்ணதும் தேங்காய் எண்ணெயாக இருக்குது. உங்களுக்கு ஆயிலாக இருந்தால் ஆயிலும் எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி வாழையில திருப்பி போட்டுருக்கு. அதுக்கப்புறம் இது முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் பாருங்கள், இப்படியே எடுத்துக்கலாம். அதே வாழையிலே மறுபடியும் நீங்கள் மாவு போட்டு விரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது அந்த வாழை இலையோட ஒரு மனம் கூடி நம்ம ரொட்டிக்கு கிடைக்கும். இதே மாதிரி 2 சைடும் திருப்பி போட்டு மீடியம் லோ ஃப்ளேமில் வேக விட்டு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்த அந்த மாவில் இதே மாதிரி 8 ரொட்டி செஞ்சு எடுத்துருக்கு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நல்ல புளிப்பாக இருக்கிற காரமாக இருக்கிற எந்த கறி வேணாலும் எடுத்துக்கலாம். நல்ல சூடோடையே காரமாக இருக்கிற சட்னியில் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக தக்காளி கார சட்னி தான் நான் ரெடி பண்ணியிருக்கு. காரமாக இருக்கிற மீன் கறி ஊற்றியும் சாப்பிட்டுக்கலாம். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.